Hi and welcome to Shubha's World. இன்னைக்கு வீடியோல நம்ம பாலிஹைட்ராம்னியோஸ் பத்தி பார்க்க போறோம். பாலிஹைட்ராம்னியோஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். amniotic fluid வந்து இருக்க வேண்டிய அளவை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் பாலிஹைட்ராம்னியோஸ். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல எல்லா டீடைல்ஸும் பார்க்க போறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இந்த டேர்ம் அந்த பாலிஹைட்ராம்னியோஸ் அப்படிங்கிறதே வந்து கைண்ட் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. அதாவது அதை நீங்கள் பிரேக்கப் பண்ணிங்கனாலே அதோட மீனிங் என்னன்னு வந்துடும். பாலினா நிறையா அப்படின்னு சொல்லலாம், ஹைட்ரானா தண்ணி சம்பந்தமா, ஆம்னியோஸ்னா அந்த ஆம்னியாட்டிக் சாக் உள்ள, ரைட்? இது ரொம்ப காமனான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காமன் இல்லைன்னு சொல்கிறாங்க. 100 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதில் 1 இல்லை 2 பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. பட் எனக்கு இருந்துச்சு. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு பாலிஹைட்ராம்னியோஸ் இருந்துச்சு. அது எனக்கு எப்போ தெரியும்? டெலிவரி போது தான் தெரியும். பிகாஸ் ப்ராபப்ளி மைல்டு பாலிஹைட்ராம்னியோஸாக இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட டாக்டர் வந்து இதை பற்றி மென்ஷனே பண்ணலை, இல்லை இது ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கல. பட் என்னோட பேபி வந்து பெரிய பேபியா இருக்கும், என்னோட சைஸ்க்கு வந்து பிக் பேபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட பெரிய பையன் வந்து பர்த் வெயிட் வந்து 3.6 kg, ஸோ 8 pounds 1.5 ounces. என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய பேபி. ஸோ அந்த பெரிய பேபி பெரிய பிளசண்டா ஆப்வியஸ்லி, அண்ட் அதனால நிறையா ஃப்ளூயிட். ஸோ ஒரு ரீசன் இருக்கிறதால அவங்க வந்து பேனிக் பண்ணலையா இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து விஷயம் தெரியாது அன்டில் டெலிவரி. அண்ட் நான் இதை பற்றி டீட்டெயில் வந்து என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நான் மேலே லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பேக் டு த வீடியோ. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து MVP அப்படின்னு போடுவாங்க. அது வந்து அவ்வளோ காமன் இல்லை. ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ், AFI அப்படின்னு இருக்கும். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸில் வந்து உங்கள் யூட்ரஸ் வந்து ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பாக்ஸாக இருந்தால் அந்த 4 கார்னர் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த 4 கார்னரில் இருக்க ஃப்ளூயிடோட அமௌண்ட்டை வந்து கேல்குலேட் பண்ணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் வந்து 5 to 25 வந்து நார்மல் ரேஞ்ச். 25க்கு மேலே ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா பாலிஹைட்ராம்னியோஸ் அப்படின்றாங்க. அந்த பாலிஹைட்ராம்னியோஸ்லையும் 3 லெவல்ஸ் இருக்கு, மைல்ட், மாடரேட், சிவியர் அப்படின்ட்டு. 25 to 30 இருக்கு amniotic fluid index அப்படின்னா அது வந்து மைல்டு பாலிஹைட்ராம்னியோஸ், ரொம்ப மைல்டான கண்டிஷன். மாடரேட் வந்து 30.1 to 35 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா, அதாவது மீடியம்னு வச்சுக்கோங்க. அண்ட் 35.1க்கு மேல இருக்கு அப்படின்னா அது வந்து சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ். உங்களுக்கு 25 to 30 சென்டிமீட்டர் இருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மைல்ட் பாலிஹைட்ராம்னியோஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது தானாவே ரிசால்வ் ஆயிடும். அதனால அதை வந்து எந்த விதமான அடிஷ்னல் ஸ்டெப்ஸும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு 30.1 to 35க்கு நடுவில் இருக்கு அப்படின்னா மாடரேட், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இன்னும் அதிகமாகாம இருக்கா அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் கொஞ்சம் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 35.1க்கு மேல இருக்கு உங்களோட ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னா சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ். அண்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பா அதிகமான மானிட்டரிங். இதுக்கு என்ன காரணம், எதனால வந்து இந்த ஃப்ளூயிட் லெவல்ஸ் இவ்வளோ ஹையா இருக்கு அப்படின்ற ரீசன் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான இன்வெஸ்டிகேஷன், பிளட் டெஸ்ட்டோ இல்லை வேற எதுவும் டெஸ்ட் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் பண்றது, இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதனால இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டிஷனை சரி பண்ணா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் குறையும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாலிஹைட்ராம்னியோஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடியோபேத்திக், அதாவது என்ன காரணம்னே தெரியல அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மைல்டு இல்லை மாடரேட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து என்ன காரணம்னு தெரியலை, இல்லை எந்த காரணமும் இல்லை. அதாவது ரொம்ப ஆப்வியஸான ரீசன்ஸ் எதுவுமே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பர்ஃபெக்ட் ப்ரெக்னன்சி, ஹெல்த்தி பேபி, ஹெல்த்தி ப்ரெக்னென்ட் லேடி, ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க சுச்சுவேஷன். பட் சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்கும்போது இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து சில ரீசன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் பேபிக்கு வந்து ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இல்லைனா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து முழுங்க முடியாத மாதிரி ஈசோஃபேகஸ்ல ஏதாவது ஸ்ட்ரக்சரல் பிளாக் இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பாலிஹைட்ராம்னியோஸ் சிவியரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஒருவேளை பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா, இல்லை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துடுச்சு பிரெக்னன்சியில் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் பாலிஹைட்ராம்னியோஸ் சான்சஸ் இருக்கு. ட்வின் டு ட்வின் டிரான்ஸ்ஃபியூஷன் சிண்ட்ரோம் அப்படின்றாங்க, டிடிடிஎஸ்னு. ஸோ ட்வின் ப்ரெக்னன்சியாக இருக்குது அண்ட் அந்த மாதிரி டைமில் டிடிடிஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்குது. இன்ஃபெக்ஷன், அதாவது ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இந்த மாதிரி சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ் பார்க்க முடியுது. பாலிஹைட்ராம்னியோஸ்க்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மைல்டு அண்ட் மாடரேட்க்கு கண்டிப்பாக எந்த சிம்டம்ஸும் கிடையாது, ரைட்? ஸோ அந்த வயிற்றுல வந்து குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து நிறையா இருக்குங்கிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ணலாம் முடியாது. பட் ரொம்ப சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்கவங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கிறது, மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, பிகாஸ் பெரிய யூட்ரஸாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த லங்ஸ் எல்லாம் புஷ் ஆகிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் பர்ன், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்வோலன் ஆங்கிள்ஸ் அண்ட் ஃபீட், அதாவது அந்த காலோட அந்த பாதம் அண்ட் அந்த கால் முட்டி இருக்குல்ல, ஆங்கிள்ஸ்னு சொல்கிறவங்கல்ல, அது அந்த இடம்லாம் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் லேடிக்கு. பட் குழந்தைய சுற்றி தண்ணி அதிகமாக இருக்கிறதால குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அண்ட் எந்த சிம்டம்ஸும் ஃபீல் ஆகாது. பாலிஹைட்ராம்னியோஸ்னால என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு ஆர் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எகெயின் மைல்டு அண்ட் மாடரேட் வந்து தானா ரிசால்வ் ஆகக்கூடியது. சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ்ல இருக்கீங்கன்னா அப்போ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சான்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுது. PPROM, ப்ரீடெர்ம் ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ். ஸோ இந்த பனிக்கூடம் உடையிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, வாட்டர் பிரேக் ஆகிறது, இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூராக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப அதிகமான அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும்போது. அண்ட் அதனால் ப்ரீடெர்ம் டெலிவரி, ஸோ குறைப்பிரசவம்கான வாய்ப்பு ஆர் அந்த ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஆகிடுது. நிறைய ஃப்ளூயிட் வயிற்றில் இருக்கும்போது குழந்தை வந்து தலை கீழே இருக்கிற மாதிரி அந்த கரெக்டான சிஃபாலிக் பொசிஷன்லையோ இல்லை அந்த ஹெட் என்கேஜ் ஆகுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலை ஃபிக்ஸ் ஆகுறது குழந்தையோடது, அதெல்லாம் நடக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குன்றாங்க. அம்பலிக்கல் கார்ட் ப்ரோலாப்ஸ் இப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து மாடரேட் ஆர் சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்குன்னா இந்த ரிஸ்க் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அம்பலிக்கல் கார்ட் அப்படிங்கிறது வந்து தொப்புள் கொடி. நிறைய தண்ணி இருக்கும்போது வயிற்றுல திடீர்னு வாட்டர் பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா அவ்வளோ ஃப்ளூயிடும் டக்குன்னு ஒரு பலூன் உடஞ்ச மாதிரி கஷ் ஆகி வெளியே வரும்போது சில சமயம் அந்த தொப்புள் கொடி ஃபஸ்ட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தையோட தலை வர்றதுக்கு முன்னாடி. எஸ்பெஷலி குழந்தையோட தலை ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தொப்புள் கொடி டக்குன்னு அந்த கேப் வழியாக அந்த தண்ணியோட சேர்ந்து வந்துடுச்சுன்னா, அதுக்கு மேலே குழந்தையோட தலை வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து அந்த தொப்புள் கொடி அப்படியே அமுத்தப்படும். அப்போ வந்து அந்த ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் குழந்தைக்கு வரக்கூடிய அந்த சப்ளை வந்து கட் ஆகிடுது. ஒரு ஸ்ட்ராவை வந்து அப்படியே ஃப்ளாட்டாக அழுத்தி பிடிச்சா அது வழியாக நம்மளால ட்ரிங்க் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலை. அண்ட் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே டெலிவரி பண்ணி ஆகணும், இல்லைனா அது வந்து பேபியை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா குழந்தைக்கு போகிற ஆக்சிஜன் வந்து கட் ஆஃப் ஆகிடுது, ஏன்னா அந்த தொப்புள் கொடி வந்து அழுத்தப்படுது அந்த குழந்தையோட தலை வந்து ஃபிக்ஸ் ஆன இடத்துல.
ஸோ அதனால இம்மீடியட் டெலிவரி தான் இதுக்கான சொல்யூஷன். அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து அந்த மாதிரி இம்மீடியட்டா டெலிவர் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இல்லை, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லை, நீங்க வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்க உடனே ரஷ் பண்ணணும். அண்ட் அந்த நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கணும்னா, கிட்டத்தட்ட உங்களோட இடுப்பு பகுதி வந்து ஏத்தமா தலை வந்து கீழே இருக்கிற மாதிரி படுத்துட்டு நீங்க போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தையோட தலையோட அந்த வெயிட் வந்து அந்த தொப்புள் கொடியை இன்னும் அழுத்தி குழந்தைக்கு ஆக்சிஜனே கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுனால நீங்க கிட்டத்தட்ட தலைகீழா இல்லை, பட் தலை கீழையும் உங்க இடுப்பு பகுதி மேலையும் இருக்க மாதிரி தலகாணி எல்லாம் வச்சு தலையை கீழே வச்சு இடுப்பு மேலே வச்சுட்டு அந்த ப்ரெஷர், அந்த குழந்தையோட தலையோட வெயிட் வந்து அழுத்தாத மாதிரி அந்த ப்ரெஷர் இல்லாம படுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பிளாசென்டல் அப்ரப்ஷன், அந்த டக்குன்னு வந்து கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் வரும்போது அந்த நஞ்சு கொடி வந்து யூட்டரஸ் வால்லேருந்து பிரிய வேண்டியது, டெலிவரிக்கு அப்புறம் பிரிய வேண்டியது, டக்குன்னு இழுக்கப்பட்டு அது வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே, டெலிவரிக்கு முன்னாடியே. அண்ட் எகெயின் அதுல என்ன ஆகும், ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகும், இல்லை கட் ஆஃப் ஆயிடும் குழந்தைக்கு. ஸோ அதுவும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். பிளாசென்டல் அப்ரப்ஷன் பற்றி நான் ரீசெண்டாக தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் மேலே ஐகார்டாக கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. த பிளாசென்டல் அப்ரப்ஷன் அண்ட் அம்பலிக்கல் கார்ட் ப்ரோலாப்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷனில் எது நடந்தாலும் இம்மீடியட் டெலிவரி ஆகணும், இல்லைனா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஸோ ஸ்டில் பர்த் இதோட ஒரு வெரி வெரி ரேர் காம்ப்ளிகேஷனாக இருக்குது. ஸ்டில் பர்த்னா என்ன, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போகிறது, அதை தான் ஸ்டில் பர்த்னு சொல்கிறாங்க. இன்னொரு காமன் காம்ப்ளிகேஷன் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா. குழந்தை பிறந்தப்புறம் அந்த பிளசண்டா பிரிஞ்ச அப்புறம் அந்த ப்ளீடிங் ஆகுது இல்லையா நமக்கு, அது வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, இல்லைனா உங்க டாக்டர் சொல்றாங்கன்னா நீங்க பதட்டமாக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நார்மலாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்போதே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மைல்ட் ஆர் மாடரேட் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து தேர் இஸ் நோ ப்ராப்ளம். மற்ற விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம். உங்கள் டாக்டர் சொல்கிறபடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிவியர் பாலிஹைட்ராம்னியோஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு உங்கள் டாக்டர்ஸ் வந்து ஃபர்தர் டெஸ்டிங், மானிட்டரிங் இதெல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ் வந்துருச்சு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னா, அப்போ அதை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிகமான ஃப்ளூயிட் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட அளவை வந்து திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கு தான். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது டயட் சேஞ்சஸ் பண்ணி இல்லை வேற ஏதாவது பண்ணி இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி நம்ம வந்து எதுவும் பண்ணி அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட லெவல்ஸை வந்து கம்மி பண்ண முடியாது. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு தின் நீடில் போட்டு அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த யாருமே எந்த ஊர்லேயும் எந்த டாக்டர்ஸும் இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால அந்த மெத்தட் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ பாலிஹைட்ராம்னியோஸ் பற்றி அவ்வளோதான். எகெயின் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.